ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யா நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அதே வெறித்தனத்தோடு வந்து நம்ம அண்ணமும் செயல்படுறாங்க. இப்படியாவது வந்து கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து கல்யாணம் சிறப்பாக நடக்க தான் போகுது. இருந்தாலும் நம்ம அண்ணன் எடுக்கிற முயற்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப முயற்சி செய்கிறாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க, உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீ எல்லா பிளானையுமே வந்து இப்படியே நிறுத்திடு அப்படின்ற மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா என்ன சொல்கிறாங்க, நக்கலா பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மன தைரியத்தோடு தான் வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா செயல்படுறாங்க. அதே தைரியத்தோடு தான் வந்து நம்ம அண்ணமும் இருக்காங்க. சவாலுக்கு சவால் பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்ற தைரியத்தோடு இருக்காங்க. இப்போ சின்ன சின்னதாக பிரச்சனையை பார்த்திங்கன்னா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் பிரச்சனை வந்து நம்ம சுடர். இப்போது பொண்ணு அழைப்புக்கு சுடர் தான் வரணும், மணி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மணி வந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மணிக்கும் நம்ம ரம்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனால் சுடருக்கு பார்த்திங்கன்னா ரம்யாவை கண்டாலே ஆகலை, பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவள் தான் வரணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போது கட்டன் ரேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சரவணன்கிட்டையும் செண்பகவல்லிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க, சுடர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அதே போல் வந்து நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா, சுடரே நீ ஒழுங்காக வந்து பொண்ணு அழைப்புக்கு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சரவணனும் வந்து ஒரு ஆர்டரே போடுறாங்க. அதையெல்லாம் முடியாது, என்ன நீங்கள் யாருமே கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட பிடிக்கல, ரம்யாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சுடரும் ஒரு பக்கம் படன்னு பார்த்திங்கன்னா பேசிடுறாங்க மனசுக்குள்ளே இருக்கிறத. இப்போது நீ போய் தான் ஆகணும், என்ன உனக்கு ரொம்ப வாய் ரொம்ப நீளமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வந்து வாய்ஸ் அவுடாலே வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம சண்முகமும் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அவள் எதுக்காக சொல்கிறான்னு தெரியுமா, மணி வந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, சுடர் வந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டால் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் வந்து அவளும் சொல்கிறா, ரம்யாவும் சொல்கிறா, நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சண்முகத்துக்கு நல்லாவே புரியுது. என்ன தான் நடக்கட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட போகிறதும் கவலைப்பட போகிறதும் இவங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் வந்து நம்ம சண்முகத்துடைய மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா சொல்கிற பேச்சு யாராவது கேட்டால் பரவாயில்ல, யாருமே கேட்கல, அப்போது பட்டாவது திறந்துட்டுமே அப்படின்ற நோக்கத்தில் வந்து நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா இனிமேல் எடுக்கிற முயற்சி வேஸ்ட்டு, இதுக்கு மேலே வந்து அவங்களுடைய தலையெழுத்து எப்படியோ அப்படி தான் அமையும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன தான் நடக்கும், இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை நின்று போயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பிரச்சனை இல்லை நிற்கும். அதே போல் நம்ம ரம்யா நினச்சது நடக்குமா, ரம்யா ஜெயிக்குவாங்களா இல்லை நம்ம அண்ணன் ஜெயிப்பாங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி